ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2ல் என்ன கண்டென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, மயிலோட வீட்டில் மயிலோட அப்பா அம்மா அவங்க தங்கச்சி சுடர் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மயிலோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க தங்கச்சியோட ஹஸ்பண்டை அடிச்சிட்டாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்டோட தங்கச்சிக்கு பொண்ணு பார்க்க வரும்போது தேவையில்லாமல் வந்து குமார் வந்து உள்ளே வந்து அதை இதையும் சொல்லி பிரச்சனை பண்ணி அங்கே ஒரு பெரிய கலாட்டாயிருச்சு. அதனால் வந்து கோவத்தில் அடிச்சிட்டாரு. இதை உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் மயிலோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே என்னதான் இருந்தாலும் வந்து எப்படி அடிக்கலாம் மாப்பிள்ளை உங்கள் வீட்டுக்கார அப்படின்னு சொல்லி மயிலோட தங்கச்சிகிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், அது அவங்க பிரச்சனை என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி மயில் சொல்ல, அதை எப்படி விட முடியும், நம்ம மாப்பிள்ளையை அடிச்சிருக்காங்க, ஏதோ இதே பொய்யை தான் வந்து நம்மளும் சொன்னோம், உண்மையை மறைச்சதுக்காக நம்ம வீட்டை சண்டை கட்டி உன்னை வீட்டை விட்டு தாட்டி விட்டாங்க. இப்போ அவங்க பொண்ணு கல்யாணம் வரும்போது மட்டும் உண்மையை மறைச்சி கல்யாணம் பண்ணலாமா? அது எந்த வகையில் நியாயம் சொல்லு? இதை நம்ம சும்மா விட முடியுமா? இதை நம்ம போய் கேட்கணும். நீங்கள் உங்களுக்கு வரும்போது மட்டும் உண்மையை மறைக்கலாம், நாங்கள் வந்து மறைச்சா மட்டும் தப்பா அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறாங்க. ஐயோ அம்மா, அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, அது அவங்க பிரச்சனை, வேண்டாம், இதில் நம்ம தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி மயிலும் சொல்கிறாங்க. அப்புறம் மயிலோட தங்கச்சி வந்து, இங்கே பாருங்கள், நான் அவங்கக்கிட்ட வந்து இந்த விஷயம் தெரியணும்னு தான் சொல்ல வந்தேன், அது அவங்க பிரச்சனை, அவங்க பார்த்துக்குவாங்க, நீங்கள் எதுவும் தலையிட வேண்டாம், தயவு செஞ்சு இந்த பிரச்சனை இதோட விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு அவங்க போயிடுறாங்க. மயிலோட தங்கச்சியும் மயிலும் வந்து போய் பேசிகிட்டு இருக்காங்க தனியாக. அந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து என் மேலே கொஞ்சம் கூட கேரே எடுத்துக்கிறதில்ல, ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் மேலே காட்டின இன்ட்ரெஸ்ட்லாம் சுத்தமாக இல்லை, அவருக்கு என்னன்னே தெரியல, ஏதோ வெறுப்பாக தான் இருக்கார், எப்போவுமே பேசுகிறதில்ல, நல்லா கவனிச்சிக்கிறதில்ல, என் மேலே சுத்தமாக அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லி மயிலுக்கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. மயில் வந்து சரி விடு, பார்த்துக்கலாம், மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த அரசி வந்து அவங்க போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டுருக்காங்க. வரும்போது அரசிக்கு வந்து இப்போ கடைசியாக நிச்சயமான பையன் வந்து வராரு. வந்து இந்த மாதிரி மன்னிச்சிடுங்க, நான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னனையும் நீங்கள் யோசிக்காமல் அவள் எதாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசுங்க அப்பாக்கிட்டேன்னு சொன்னீங்க. நான் உடனே போய் எங்கள் அப்பாக்கிட்டையும் பேசிட்டேன், நான் ஒரு ஆர்வ கோளாறு சொல்லுவாங்க, அது கரெக்டாக தான் போச்சு. என்ன இருந்தாலும் என்னை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரிஞ்சிருக்கணும், உங்களை பற்றி நானும் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு எல்லாம் பண்ணியிருக்கணும், நான் அதுக்குள்ளே அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அரசி சரிங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே பேசலை. எங்கள் அப்பா அம்மா வந்து பேசுனது தப்பு தான், இருந்தாலும் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க, நான் வேணும்னு எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் வந்து கிளம்பி போயிடுறாரு. அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் குமார் வந்து அரசிக்கிட்ட வராரு. என்ன மேடம், என்னாச்சு, கல்யாணம் நல்லபடியாக நின்றுச்சா? தெரியும், இனிமேல் உன்னை வந்து எப்படி கல்யாணம் ஆகுதுன்னு நான் பார்க்குறேன். எனக்கா கல்யாணம் ஆகாதுன்னு சொன்னீங்க, எனக்கு எப்படி ஜாம்னு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சுது, உனக்கு தான் கல்யாணம் ஆகாது, எப்படி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி அசிங்கப்பட்டுதுனேன். இனிமேல் எந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து யார் வந்தாலும் சரி, இதே மாதிரி தான் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பேன், உனக்கு எப்படி கல்யாணம் நடக்குது, என்னையவா வேணான்னு சொல்லி சொன்னீங்க, பார்ப்போம் எப்படி நீ கல்யாணம் பண்ணுற, எப்படி நீ சந்தோஷமாக வாழ்ந்துடுற அப்படின்னு சொல்லி அரசிக்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு குமார். இப்போ தேவையில்லாமல் எதுவும் பேசிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அரசி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. குமார் வந்து விடாமல் நின்று மறுபடியும் வந்து அரசிக்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கார். அந்த நேரம் பார்த்து அரசியோட அண்ணன் 2 பேர் வந்து வராங்க. இவன் நம்ம தங்கச்சியை கம்முன்னு இருக்க விட மாட்டான், நம்மளே கம்முன்னு போனாலும் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறான், இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி போகிறாங்க. கிட்டே போய் பார்க்கும்போது என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கதிர் கேட்குறாரு. இங்கே பாருன்னு தேவையில்லாமல் வம்பிழுத்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லி அரசி சொல்கிறாங்க. டேய் ஒழுக்கமாக போயிரு, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காத, என்னடா அப்படி தாண்டா பண்ணுவோம், உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி குமார் கேட்குறாரு. இங்கே பாடுறா, ஏற்கனவே பிரச்சனையாகிட்டு இருக்குது, அடி வாங்கினது பத்தலையா, ஒழுக்கமாக ஓடிடு இங்கேருந்து, திரும்ப வந்து தொந்தரவு பண்ணிகிட்ருக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டேய் அப்படி தாண்டா பண்ணுவோம், உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி குமார் கேட்குறாரு. உடனே இவங்க 2 பேரும் மாற்றி அடிச்சுக்கிறாங்க, கைகளை பயிற்சி சட்டையை பிடிச்சி குமாரை கீழே தள்ளி விட்டு இவங்க 2 பேரும் அடிச்சிட்ருக்காங்க. அரசி என்ன வேண்டாண்ணே விட்டுருங்க, நம்ம போயிடலாம், பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருமா, இவனையெல்லாம் சும்மா விடக்கூடாது, அன்றைக்கே அன்றைக்கி உனக்கு சும்மா விட்டது தப்பாக போச்சு, அண்ணா வந்து இவனை அடித்து கைகாலை முறிச்சுட்ருக்கணும், அண்ணன் சும்மா அடிச்சுட்டு விட்டுட்டான்,
இவனை இப்படியே விட்டோம்னா நம்ம கூட மறுபடியும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எச்சா வாக்குவாதாகி கைகலப்பாயிட்டுருக்கு. அடி வாங்கிட்டு குமார் வீட்டுக்கு போகிறாரு. அப்போ தான் வீட்டில் எல்லோரும் வந்து என்னாச்சு, எங்கேயோ அடிபட்டிருக்கு, என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லும்போது பாட்டி இல்லை என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு, நான் கம்முன்னு இருந்தாலும் எனக்கு கம்முன்னு இருக்க விட மாட்டேங்கிறானுங்க, நேற்று அவன் அடித்தேன் இன்றைக்கி இவங்க 2 பேர் அடித்தானுங்க அப்படின்னு சொல்லி பாட்டிகிட்ட அதை சொல்கிறாரு. இதை கேட்டு எல்லோரும் ஷாக்காகி எதுக்கு அடிக்கணும், நீ என்ன பண்ண, நான் எதுவுமே பண்ணல, நேற்று நடந்த பிரச்சனைக்காக வந்து அடித்தானுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னையோட எபிசோடு இதோட முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது வரைக்கும் ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பை பை.